ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது கைஜூ நம்பர் 8 சீசன் 1 எபிசோட் 10. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம வைஸ் கேப்டன் அந்த கைஜுவா போட்டு கண்ணா பின்னான்னு வெளின்னு வெளுத்து வாங்கினால. சரி, கடைசியில அதோட சோலி முடிஞ்சுன்னு பார்த்தா இப்ப அதை விட டபுள் ட்ரிபிள் 10 மடங்கு பெரிய சைஸுக்கு மாறிடுச்சு. டெஃபினட்டாலாம் இதாண்டி இருக்கிறத வைஸ் கேப்டனாலாம் சமாளிக்கவே முடியாது. சின்னதுக்கே அவன் அந்த பாடுபட்டான். இப்ப பாத்தீங்கன்னா அதோட சுண்டு வர சைஸுக்கு தான் இருக்கான். எப்படி சமாளிக்க முடியும்? கஷ்டம். அங்க அது பெரிய சைஸுக்கு மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. இங்க நம்ம கஃப்காக்கு மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது, முக்கிட்டு இருப்பான். என்னாச்சுன்னு கேட்டா ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டனை நோக்கி வேகமா ஓடி வருவான். இங்க அந்த கைஜோ என்ன பண்ணும், வைஸ் கேப்டன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுமா, அது ஒரு குத்து வச்சதுக்கே அந்த இடமே சில்லா உடஞ்சு தெரியுது. இருந்தாலுமே அவன் முயற்சியை வர்றதா இல்ல. அவனோட தமா குண்டு கத்திய வச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு கிடைக்கிற இடத்துல எல்லாம் வெட்டுன்னு வெட்டி தள்ளுவான். அது இன்னும் கடுப்பாயி, மகனே நீ என்னதான் வேகமா வந்து அட்டாக் பண்ணாலும் அந்த வேகத்தை வச்செல்லாம் உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அதுவும் பயங்கரமா அட்டாக் பண்ணும். அது எல்லாத்துலயுமே அவன் எஸ்கேப் ஆகிட்டே தான் இருப்பான். அவனுக்கும் தெரியும் இந்த கத்திய வச்சுக்கிட்டு எல்லாம் அதை கம்ப்ளீட்டா வெட்ட முடியாதுன்னு. ஏன்னா இவன் காலில் வெட்டிட்டு அடுத்து கையை போய் வெட்ட போகும்போதே அந்த காலில் வெட்டினது ரீஜெனரேட் ஆயிரும். அப்புறம் இவன் வெட்டி என்ன பிரயோஜனம்? எனர்ஜி தான் வேஸ்ட். அவன் வேற வழி இல்ல, ஃபுல் ஃபோர்ஸை எடுத்து தான் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வாய்க்குள்ள இருந்து ரத்தம் கொப்பளிச்சுக்கிட்டு வரும். அடி வாங்கிட்டானான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. அவன் 10 நிமிஷமா மேக்ஸிமம் பவர் யூஸ் பண்றான். என்னதான் இவங்களால பயங்கரமான பவர்ஸை யூஸ் பண்ண முடிஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது. அவனோட மேக்ஸிமம் லிமிட் 11 நிமிஷம் தான். பையன் ஆல்ரெடி 10 நிமிஷத்தை ரீச் பண்ணிட்டான். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. சரி, இதுல ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அந்த கைஜோ என்ன பண்ணுச்சு, அது கூட வந்துச்சு ஏகப்பட்ட ஹாஞ்சூஸுங்க. அதை வச்சு கண்ணா பின்னான்னு நம்மளால அட்டாக் பண்ண விடுவான். சொல்ல போனா இது ஒரு சூசைடல் அட்டாக். அதுங்கெல்லாம் வந்த வேகத்துல இவனை இடிக்கிறேங்கிற பேர்ல வெடிச்சு செதறுதுங்க. அவனும் கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆவான். அது எல்லாத்தையுமே உயிருள்ள மிசைல்ஸ் மாதிரி யூஸ் பண்றான். ஆக்சுவலா இவன் புகையை கிளப்பி விட்டு எஸ்கேப் ஆனதுனால இவன் எங்க இருக்கான் என்னன்னு சொல்லி அதுக்கு தெரியல. அப்படியே அங்கங்க தேடிட்டு இருக்கும். இவன் அங்க இருக்க பில்டிங்ல ஏறி பேக் சைட்ல போய் அதோட கழுத்தை வெட்டிடலான்னு ஒரு ஜம்ப போடுவான். பார்த்தா திடீர்னு பின்னாடி இருந்து எக்கச்சக்க கண்ணு ஓப்பன் ஆகும். அதை பார்த்து ஷாக்ல இருக்கும் போதே ஒரே அடி. அவ்வளவுதான், அங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டச்சுக்கிட்டு போய் விழுவான். அவ்வளவுதான், இனிமேட்டெல்லாம் அவனால எந்திரிச்செல்லாம் சட்டப்பட முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் லிமிட்டை ரீச் பண்ணிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கான டைமும் முடிஞ்சு போச்சு. இப்ப அவனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். இல்லன்னா ஷங்கு பாவம் பையன் அசைவில்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். உங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீ இதே கத்தி சண்டையை போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னை எல்லாருமே மதிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அது எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா பயலுக்கு சின்ன வயசுலயே டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேரணும்னு ஆசை. அதை கைவிட்டணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா அதை வச்சே என்னதான் அடி வாங்கினாலும் வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டான்ல. கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவ வைஸ் கேப்டன் காட்டு கத்துவா. ஐயோ அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போலேன்னு. அவ பொசுக்குன்னு எந்திரிச்சு, ஏன் இந்த கத்துற, காது வலிக்குது, நான் ஒண்ணு சாகல, விட்டா இப்பவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவீங்க போல, நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவான். எப்படி அவன் தப்பிச்சான்னா அதை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி பைய ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டான். அதுவும் அதை மேக்ஸ்ல வச்சிருந்தான். அப்பவே அவனுக்கு அடி இடி மாதிரி விழுந்துச்சு. சரி, இப்ப பஞ்சாயத்து என்னன்னா இவனால இனிமேட்டு மேக்ஸிமம் பவர் எடுக்க முடியாது. அவனோட பாடியும் ஒத்துழைக்காது, சூட்டும் ஏத்துக்காது. அதனால என்ன பண்ணலாம்னு பயங்கரமா யோசிப்பான். கூடவே சிவிலியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க என்னன்னு கேட்டா அந்த இடத்தை சுத்தி இருக்க எல்லாத்தையுமே பாதுகாப்பா இவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அண்ட் மத்தவங்க எல்லாருமே யோஜுவை அட்டாக் பண்ண போயிருக்காங்க. அப்படின்னா கடைசி வரைக்கும் இப்ப இவன் தான் இது கூட சண்டை போட்டாகணும். ஆனா இந்த நிலைமையில அவனால முடியாது. கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவங்க எல்லாம் வேண்டாம்பாங்க. ஆனா கேட்க மாட்டான். மறுபடியும் அது கூட போய் சண்டை போட்டுட்டு இருப்பான் லூசு பையன். அதுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவன் கையில வச்சிருக்க சப்ப ஆயுதத்தை வச்சுட்டெல்லாம் இதை கொல்ல முடியாதுன்னு. அவன் கிண்டல் பண்ணுவான். அட, இதையே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும்பா. அந்த டைமுங்கும் போது ஒரு கைஜோ அப்படியே பறந்து வந்து அவனை நெருப்போட வச்சு அட்டாக் பண்ணி திரிக்க விடும். மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். அவன் டேடி எப்ப பார்த்தாலும் இதை கிவ் அப் பண்ணிரு, அதை கிவ் அப் பண்ணிரு, உன்னால முடியாது, அது முடியாது, இது முடியாதுன்னு கத்தியோட கன்னை கம்பேர் பண்ணா இதோட பவர் கம்மி தான், அதுவும் இந்த காலத்துக்கெல்லாம் ஆகவே ஆகாது அப்படி இப்படின்னு சின்ன வயசுல இருந்து அவன் வளர்ந்த வரைக்குமே அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அடுத்தடுத்து கைஜூஸ் எல்லாம் பெருசா வருது. இந்த கத்திய வச்சுட்டெல்லாம் போய் பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்குங்க. தேவையில்லாம செத்து நாரி போறதுக்கு பதிலா நீ கிவ் அப் பண்ணிட்டு கம்முன்னு இங்கே இருப்பாரு. அவன் கேட்காம வந்து சேர்ந்திருப்பான். இப்படி அவங்க அப்பா கடைசி வரைக்கும் அவனுக்கு நெகட்டிவா தான் சொல்லி அனுப்பி விட்டுருந்தாரு. ஆனால் கேப்டன் இருக்காங்கல்ல, அதான் நம்ம மீனா, அவ மட்டும்தான் வேற மாதிரி சொல்லியிருப்பா. அதாவது ஷோஷிரோ ஹோஷினா, நீங்க ஒரு பிளேடு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அவ சொன்ன உடனே இப்ப என்ன கிவ் அப் பண்ண சொல்ல போறீங்களான்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவ கடைசியில எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்பா, இது அவனுக்கு புதுசா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவன் அவ கூட சேர்ந்து சண்டை போட சொல்லியிருப்பான். ஏன்னா எப்படியும் சின்ன கைஜூசுங்க எக்கச்சக்கமா வருங்க. அதுங்க எல்லாத்துக்குமே கன்னை யூஸ் பண்ணி எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம மீனா அந்த அளவுக்கு கத்தியில சண்டையும் போட மாட்டான். சொல்ல போனா அவளுக்கு கத்தி யூஸ் பண்ணவே பிடிக்காது. கிச்சன் கத்திய தொட மாட்டானா பாருங்களேன். அதனால நான் எனிமியை சுட போகும்போது என் வழியில இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணி டார்கெட்டை நீ
நீங்க தான் கிளியர் பண்ணும்பா. சோ அப்படி இவன் மேல நம்பிக்கை வச்சு இப்ப பேஸையும் இவங்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. யாரு? மீனா. அப்படி இருக்கும்போது அந்த பேரை காப்பாத்தணும்ல, அந்த வாழ்க்கையில இவன் லட்சியத்தை காப்பாத்துறதுக்காக இவன் மேல நம்பிக்கை வச்ச ஆள் அவங்க தான். அதுக்காகவே பைய உசுர கொடுத்து சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்படியே அடுத்தடுத்து அதோட பாடியில வெட்டு வெட்டா விழுந்துகிட்டே இருக்குது. அதுவும் காட்டு கத்தும். ஆனா அப்படி அட்டாக் பண்ண அவனோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அந்த கைஜுவோட கையிலேயே மாட்டிட்டான். இனி அவன் அது ஒரு பிதுக்குனா போதும், அவன் டோட்டலா காலி. இதை நம்ம கஃப்கா லைவா பாத்துட்டு இருப்பான். ஐயோ வைஸ் கேப்டன் தொக்கா மாட்டிட்டானேன்னு. வேற வழியே இல்ல, நம்ம மாறி போய் சண்டை போட்டுதான் ஆகணும்னு வேகமா ஓடுவான். ரெனோவுக்கும் தெரியும் அவன் மாற போறான்னு. அதனால வேண்டாம்பா. ஏன்னா இந்த டைம் அவன் மாறினான்னா டெஃபினட்டா கண்டுபிடிச்சிருவாங்க அது கஃப்கா தான். பட் அவனுக்கு இப்போதைக்கு அவரோட உயிர் தான் முக்கியம். அதனால காப்பாத்தாம விட மாட்டேன்னு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வருவான். அந்த டைம் திடீர்னு நல்ல வேலை பார்த்தீங்கன்னு நம்ம மீனாவோட சவுண்ட் கேட்கும். எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிருவாங்க. கேப்டன் வந்துட்டாங்களான்னு. அப்ப நம்ம வைஸ் கேப்டன் அந்த கைஜுவ கெத்தா லுக்கூட்டு, நான் ஜெயிச்சிட்டேன், இனிமேட்டு என்ன கிண்டனுமோ கிண்டியாமா. அந்த டைம் பட்டால் அதை சுடுவாங்க. கையில இருந்த நம்ம பையன் எஸ்கேப். நம்ம மீனா தான் கெத்தா கன்னோட வந்து நின்றுட்டு இருக்கா. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிடுவா, இதுக்கப்புறம் நான் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியாது, கண்டமேனிக்கு சுட போறேன் பாலா, தாராளமா சுடுங்கம்பாங்க. ஏன்னா நிலைமை எப்பவோ கைமீறி போயிருச்சு. அதனால அதைத்தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அது இவளை பார்த்து பயங்கரமா கத்தும். அவளும் கேப் விடாம கண்ணா பின்னான்னு சுடுவா. பட் அவ என்ன சுட்டாலுமே அதோட பாடி ரீஜெனரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அப்ப கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதோட கோர் வந்து முதுகுல இருக்குன்னு. அந்த இடத்த டார்கெட் பண்ணி சுட்டாலே போதும், இதோட கதை முடிஞ்சிரும். இங்க வைஸ் கேப்டனுக்கு வெளியில காயல, உள்காயங்கள் ஏகப்பட்டது. ஆனாலுமே பையன் அடங்குற மாதிரி இல்ல. நான் கிவ் அப் பண்றதால இன்னொரு டைம் சண்டை போட்டே தீர்வன்னு அவனோட 63% பவர்ல போய் சண்டை போடுவான். 92 வேலைக்கு ஆகல, 63 என்ன பண்ண போறான்னு பார்த்தா லாஸ்ட் டைம் பண்ண கிறுக்குத்தனம் பண்ண போறது இல்ல, அவன் அதோட காலை வெட்டி அசைய விடாம பண்ண போறான். சோ அந்த டைமுங்கும் போது நம்ம மீனா கண்டமேனிக்கு சுட்டானா டெஃபினட்டா இது காலி ஆயிரும்ல. நல்ல பிளான் தான். என்ன மிதிபட்டு சாகாம இருந்தா சரி. அங்க கண்ட்ரோல் ரூம்ல கண்ணாடிகாரி கத்திட்டு இருப்பான், யோ உன்னோட சூட்டு லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கையா, வேண்டாம். நேரம் பேசாம இருன்னா கேட்கவே மாட்டான். இதுல காமெடி என்னன்னா அவன் வெட்டுனா அடுத்த ஒரு 2 to 3 செகண்டுக்குள்ளேயே அந்த காயம் கைஜுவுக்கு சரியாயிருது. அப்புறம் என்னத்துக்கு இவன் வெட்டிட்டு இருக்கான்னு தெரியல. நம்ம பவர் பத்தலையே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அங்க நம்ம ஷினோமியா என்ட்ரி கொடுத்து ஒரே போடு அப்படியே துண்டா போயிரும்னு பார்த்தா ஆக்ஸ் பவுன்ஸ் ஆகி வருது. சொல்ல போனா அது மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நேரம் வைஸ் கேப்டன் அதை வெட்டி இருக்கானா எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு வெட்டி இருக்கான்னு. சோ இப்ப அவன் என்ன சொல்லுவான், நான் வந்து அதோட தோலை வெட்டி கிழிக்கிறேன், நீ அதுக்கு மேல 2 வெட்ட போடு அப்படின்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லி 2 பேரும் டீம் சேர்ந்து வெட்டுவாங்க. நினைச்ச மாதிரியே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அதால நிக்க முடியாம அங்கேயே மண்டி போட்டுரும். என்ன அவ கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போட்டு வெட்டினதுனால அவளோட சூட்டுமே கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிருச்சு. அந்த டைம்ல தான் நம்ம மீனா அதோட முதுகுல சுடுவா. பார்த்தா கோர் அப்படியே பச்சையா வெளியே தெரியும். இனி அடுத்தடுத்த ஷாட் அந்த கோர்ல வச்சு அடிச்சிட்டானா போதும், அது காலி. சோ அதை சுடுறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருப்பா. அப்ப ஏகப்பட்ட ஹாஞ்சோஸ் அவளை அட்டாக் பண்ண வரும். எல்லாருமே அதை சுட்டு தள்ளி கேப்டனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த டைம் நம்ம வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா மறுபடியும் காலை போட்டு வெட்டிட்டு இருப்பான். ஏன்னா கேப் கொடுத்தாதான் அது ரீஜெனரேட் ஆயிருது. இங்க ஷினோமியாலாம் ஒரே வெட்டில கவுந்துட்டா, அவ்வளவுதான், அவளால முடியல. ஆனா இன்னமும் வைஸ் கேப்டன் நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஷினோமியாவை ஒரு ஓரமா ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு ரெனோ தான் அவளை சேஃப்டியா பாதுகாத்துட்டு இருப்பான். சொல்ல போனா இந்த சீரீஸ்ல வைஸ் கேப்டன் தான் மாஸ் காட்டுவான். விடமாட்டேன்னு வெட்டு ஒரே வெட்டு தான். அவன் வெட்டுற வெட்டுல அதால தாங்க முடியாம கதரும். ஒரு கட்டத்துலங்கும் போது கரெக்டா அது வாய்கிட்ட வந்துருவான். அப்ப நம்ம மீனா பார்த்துட்டு, உன்னை நான் வைஸ் கேப்டனா போட்டது கரெக்ட் தான், நீ இல்லன்னா இது கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவன் 96% பவர் எடுத்து அப்படியே எய்ம் பண்ணுவான். அப்போ வைஸ் கேப்டன் அதை பார்த்துட்டு, கண்ணா நீ எங்க கிட்ட வந்து மோதி தப்பு பண்ணிட்ட, இதோட நீ காலிம்பானா போட்டுன்னு ஒரு போடுவா. அவ்வளவுதான், அதோட பாடி கண்ணா பின்னான்னு பிஞ்சி சல்லியா திருச்சிரும். சோ ஒரு வழியா அந்த கைஜுவா காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த டிராகன் மாதிரி இருந்துச்சே ஹாஞ்சுங்க, அதையும் அடுத்து மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. என்ன இந்த டைம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டேமேஜஸ் ஜாஸ்தி தான். எல்லா கைஜுவும் நைட்டு தூங்குற டைம்ல தான் வருது. சரி நல்ல வேலை இந்த டைம் உயிர் சேதம் இல்ல. அப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ஹொஷினா மாத்தி சல்யூட் அடிச்சுக்குவாங்க. அதை பார்த்துட்டு கஃப்காக்கு ஆனந்த கண்ணீர் பிச்சுக்கிட்டு வரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்கணும்னு தான் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை. அதனாலேயே டிஃபென்ஸ் போர்ஸ்ல எப்படியாச்சும் சேரணும்னு உசுர கொடுத்து போராடிட்டு இருந்தான். இப்போ இதை லைவா பார்த்தோன்னே ஆனந்த கண்ணீர் பொங்கி வலியுது. ரெனோ பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமா இருக்குதுமா. ஆமா அந்த கைஜுவை பார்த்தாலே கேவலமா தான் இருக்குதுமானா, ஐயோ சீனியர் நீங்க அழுகும் போது உங்க மூஞ்சி அசிங்கமா இருக்குது, கொஞ்சம் நார்மலா வைங்கம்மா. ஏன்டா எவ்வளவு எமோஷன் ஆகி டெம்டேஷன் ஆகி வைப்ரேஷன் ஆகி பேசிட்டு இருக்கேன், காமெடி ஆடா பண்ற காவாலிம்பா. அட விடுங்க, இது வெறும் ஆரம்பம் தானே, இன்னும் ஏகப்பட்ட விஷயத்த நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அதனால இதுக்கே எமோஷனலானா எப்படின்னு உடனே, ஆமா அதுவும் கரெக்ட் தான்மா. சரி இப்போ யோஜூஸை கிளீன் பண்ணும்ல, அந்த வேலையை வைஸ் கேப்டன் பண்றேன்னு உடனே பொட்டனிலே ஒரு போட்டு நீ கிழிச்ச வரைக்கும் போதும், போய் ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரும்பா. அப்போ மத்தவங்க எல்லாம் சேர்ந்து கேப்டனை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவளுமே ஓவரா ஷூட் பண்ணதுனால அவளோட பாடி பயங்கர ஹீட் ஆயிருச்சு. மிச்சம் இருக்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அம்பிட்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து ஏதோ சத்தம். என்னடான்ட்டு மேல பார்த்தா அத்தனை பேரும் ஆடி போயிருவாங்க, மிரண்டு போயிருவாங்க. அட யோஜு எல்லாம் வந்துச்சுங்கல்ல, அதெல்லாமே இப்ப ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய யோஜு பாமாவே உருவாயிருச்சுங்க. அதோட வெடிக்கிற அளவை செக் பண்ணி பார்த்தா 20 கிலோ TNTக்கு ஈக்குவல். கிட்டத்தட்ட அது ஒரு நியூக்ளியர்
நியூக்ளியர் பாம் அது மட்டும் வெடிச்சதுன்னா இவங்க எல்லாரோட சோழியும் முடிஞ்சு போச்சு. லூசுத்தனமா சில பேர் சுட ஆரம்பிப்பாங்க. வைஸ் கேப்டன் பச்சை பச்சையா திட்டுவான், ஏன்டா அறிவு கட்டவனுங்களா, அதான் பாம்புன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஏன்டா சொல்றீங்க, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கடாமா. இதுக்கப்புறம் வேற வழி இல்ல, இங்க இருந்து இவாக்குவேட் பண்ணுன்னு கேப்டன் சொல்லுவா. ஆனா அதுக்கெல்லாம் டைம் இல்லையே, என்ன பண்ணலான்னு எல்லாம் பதறிட்டு இருக்கும்போது இவங்க காலி பண்ணாங்களே அந்த கைஜு, அது இவங்கள பார்த்துட்டு ஹியூமன்ஸ் இந்த ஃபைட் டிரால முடிஞ்சு போச்சு, நீயும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கலன்னு சொல்லுவானா. அந்த டைமுங்கும் போது நம்ம கஃப்கா விழுந்தடிச்சு ஓடுவான். ரெனோ வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவு சொல்லுவான், அவன் கேட்க மாட்டான். நான் இங்க இருக்க எல்லாத்தையும் காப்பாத்தி ஆகணும், அதனால தான் பையன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. என்ன இவன் விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கான்னு எல்லாத்துக்குமே ஷாக்கு. வைஸ் கேப்டன் உன்னால எதுவும் பண்ண முடியாது, திரும்பி வாடான்னு சொல்லிட்டு பின்னாடியே போவான். அதுக்கப்புறம் தான் உன்னை நோட் பண்ணுவான், அவன் வேகமா போயிட்டு இருப்பான். ஏன்னா இது வரைக்கும் பிராக்டிஸ்லயும் எதுலயுமே அவன் இவ்வளவு வேகமா ஓடுனது இல்ல. ஒரு பர்சன் பவர் வச்சுட்டாலாம் இந்த அளவுக்கு வேகமா ஓட முடியாது. என்ன நடக்குதுன்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது பையன் அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாத்து முன்னாடியும் கைஜுவா மாறுவான். அத்தனை பேத்துக்குமே தூக்கி வாரி போடும். எது நம்ம கஃப்கா கைஜுவான்னு அங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவ கதறுவா, ஐயோ ஒரு பயங்கரமான கைஜுவோட சிக்னல் வருதுன்னு. வேற யாரு, நம்ம தலைவன் தான். அவனோட டேஞ்சர் லெவல் இப்ப என்ன தெரியுமா, 9.8. அப்ப இவன் தான் கைஜு நம்பர் 8 சொல்லி வாய பொளந்த மேனிக்கு தான் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. மெயினா நம்ம வைஸ் கேப்டன். அப்பவே இவனுக்கு லைட்டா டவுட் இருந்துச்சு, ஆனா பையன் நல்லவனா இருந்தானா, அதனால ரொம்ப நோண்டாம விட்டுட்டான். பட் இப்ப வெறி ஏறுது பயலுக்கு. இப்ப வேற வழி இல்லையே, மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்தணும், மெயினா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை. அப்படி இருக்கும்போது இவனோட உருவத்தை வெளியில காட்டி தானே ஆகணும். எல்லாம் மாத்தி மாத்தி இவனுக்கு ஏகப்பட்ட பொறுப்புகளும் அவன் மேல நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படி இப்படின்னு சபதம் எடுப்பான். என்ன அப்பவும் சொல்லுவான், வேண்டாம் லூசுத்தனமா எதுவும் பண்ணாதீங்கன்னு. நான் வேணா சொல்லுவான், எல்லாருமே இவங்களை காப்பாத்துறதுக்காக உசுர பணைய வச்சிருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் காப்பாத்த நான் ஏன் என் உசுர விடக்கூடாதுன்னு மொத்த ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி இப்ப நான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஆபீசர்ரா, என்னை யாராலையும் தடுக்க முடியாது, இதை காலி பண்றது என்னோட வேலைன்னு சொல்லி பையன் அவ்வளவு பெரிய அணுகுண்ட ஓங்கி ஒரே அடிச்சு முடிஞ்ச அளவுக்கு மேல தூக்கிட்டு போயிருவான். அது அப்படியே சல்லுன்னு மேல போகுமா, அவ்வளவுதான், ஒரு லிமிட்டுக்கு மேல முடியல, அவன் அப்படியே கீழே விழுவான். இங்க கீழே இருக்க எல்லாருமே அவங்களோட ஷீல்ட் ஆன் பண்ணி அதை மேக்ஸ்ல வச்சிருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போன உடனே பட்டால்னு வெடிக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வெடிச்சப்பவே பேஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு செதறி ஒரு பில்டிங் கூட மிச்சம் இருக்காது, எல்லாம் சல்லி சல்லியா நொறுங்கிரும். பட் நம்ம பையன் பாத்தீங்கன்னா அப்படியே கெத்தா நின்னுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் நான் ஒரு வழியா காப்பாத்திட்டேன், ஆனா என்னால இப்ப நிக்க கூட முடியல, ஏன்னா இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ற வயசாயுது. 32 வயசு ஒன்னும் பெரிய வயசுலயே, அதையே அப்படி போர்ட்ரேட் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அவன் அப்படி காமிச்சுக்கிறான், இவங்க எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருக்கான். அந்த ஒரு மட்டு மரியாதை இல்லாம கைஜு நம்பர் 8 கஃப்கா, உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன், ஒழுங்கா சரண்டர் ஆயிருன்னு எல்லாம் ரவுண்டு கட்டுவாங்க. அதான் மாட்டிட்டானே, இதுக்கு மேல என்ன பண்றது, அவளை பார்த்துட்டு அப்படியே சோகமா நிப்பான். இதுக்கப்புறம் நம்ம பையன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சானா இல்ல அவனை ஏத்துக்கிட்டு டீம்ல வச்சுக்கிட்டாங்களா இல்லையாங்கிற சஸ்பென்ஸோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.